வணக்கம். குளோரியானி நாம் தமிழர் கட்சி. அண்ணன் சீமான் அவர்களை 2100 அதிபர்னு சில புரோக்கர்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த புரோக்கர் தன்னை கைது பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கதர்ன புரோக்கர், கதறுன சரக்கடிச்சுட்டு மல்லாந்து படுக்கிற இந்த சரக்கை என்ன பண்ண தன்னை கைது பண்ண போனா அண்ணன் சீமான் அவர்களுடைய அறிக்கை வெளியில வந்துனாதான் உயிர் பாதுகாக்கப்படும். ஏன்னா இவனுக்கு நல்லாவே தெரியும், உள்ள போனோம்னா நம்ம அங்கேயே சமாதி ஆக்கிடுவாங்க, நம்மளை எதையாவது சாப்பிட கொடுத்து மருத்துவமனையில சேர்த்து இவன் ஃபுட் பாய்சன்ல செத்துட்டான், இல்லைன்னா ஏதோ ஒண்ணுல எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாதபடி நம்ம உயிரை எடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சு உயிருக்கு பயந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு போனை போட்டு காப்பாத்துங்கன்னு கெஞ்சி கதரும் போது அண்ணன் சீமான் அவர்கள் உங்களுக்கு கோமாளியா தெரியல, அப்ப என்டர்டெய்னரா தெரியல. உங்க வீட்டுல மலத்துல உங்கள் தோழியுடன் நீங்கள் குடியிருக்கும் வீட்டுல மலத்தை அள்ளி வீசினப்ப அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை கொடுக்கும் போது உங்களுக்கு என்டர்டெய்னரா தெரியல. ஒருவேளை ஒரு நல்ல என்டர்டெய்னரால எப்படி உங்களுக்காக இப்படி அறிக்கை கொடுக்க முடியும்? நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இந்த புரோக்கர் இன்னைக்கு உயிரோட இருக்காருன்னா அது அண்ணன் சீமான் அவர்களோட அறிக்கை தான் காரணம். ஏன்னா இதுல என்ன தப்பு நடந்தாலும் சீமானுடைய கட்சி உண்டு இல்லைன்னு ஆக்கிறோம், நம்மள நடுத்தெருவுல நிப்பாட்டிரும், தேர்தல் வேற வரப்போகுது, இது தேர்தலுக்கு அனுதாப ஓட்டா மாறி நாம் தமிழருக்கு விழுந்துருங்கிற பயத்திலையும் நாம் தமிழர் கையில சிக்கி நாம சின்ன பின்னம் ஆயிடக்கூடாதுங்கிற பயத்திலையும் தான் உயிரோட வெளியில வந்தது இந்த புரோக்கர். மத்தபடி இன்னைக்கு புரோக்கர் இன்னைக்கு உட்கார்ந்து இப்படி கால் மேல காலை போட்டு ஒரு 10 விசிறி கூட்டம்னு ஒரு 10 பேரை வச்சு பணம் கொடுத்து வச்சு பேசி இப்படி எல்லாம் உட்காந்து சேட்டை பண்ணிட்டு இருக்க முடியாது. உங்க உயிர் கொன்னுனா ஒன்ன கைது பண்ணணும்னா நீ கோடிக்கணக்குல அதிமுக கிட்ட தாவேகா கிட்ட அங்க இங்க அந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் அந்த பெரிய பாஷ்யம் இவங்களெல்லாம் மிரட்டி யூடியூப்ல வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட காசை வாங்கிக்கிட்டு நீ கோடிக்கணக்குல உன் தோழியின் பேர்ல வாங்கி வச்சிருக்க சொத்து இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சிடக்கூடாது, இடி வந்துடக்கூடாது, இல்ல இன்கம் டாக்ஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் நீ உனக்கு பாதுகாப்பு வேணும்னா அண்ணன் அப்போ உனக்கு நல்ல ஃபோர்ஸ்ஃபுல் பர்சனா, நல்ல அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா, ஒரு மூன்றாவது ஒரு பெரிய கட்சியின் தலைவரா, ஒரு சிறந்த தலைவனா அப்ப தெரியுது. அப்போ உனக்கு ஒரு பொழுதுபோக்காளரா தெரியல. உனக்கு உயிருக்கு ஒண்ணுன்னா அண்ணன் ஒரு பெரிய உயரிய பொருளா தெரிவாரு. இல்லைன்னா உனக்கு யூடியூப்ல உட்காந்து கால் மேல காலை போட்டு பேசணும்னா அண்ணன் உனக்கு துச்சமா தெரிவாரு. உன்ன மாதிரி புரோக்கர், உன்ன மாதிரி பிளாக்மெயிலர், உன்ன மாதிரி அரசாங்கத்துல உட்கார்ந்து ஒரு பியூனா வேலை பார்க்கும் போது ஒரு கிளர்க்கா வேலை பார்க்கும் போதே அரசாங்கத்துக்கு எதிராக நீ செயல்பட்டு சஸ்பெண்ட் ஆகி வெளியில எல்லார்கிட்டையும் பணம் வாங்கி பிழைச்சி எச்சையா வாழ்ற நீ எல்லாம் அண்ணன் சீமான் அவர்களை அவர் பொது வழியில் அவர் அந்த பெண்ணை இப்படி பேசியதுதான் மன வருத்தத்துக்குரியது, பொது வழியில் அவர் இப்படி பண்ணிவிட்டார், அவர் கைவிட்டதும் அதை பற்றி அவர் பொது வழியில் தரக்குறைவாக பேசியதும் தான் பயங்கரமாக இருக்கிறதுன்னு பேசினியே. உன்னுடைய தனிப்பட்ட விஷயம் என்னது? அந்த தனிப்பட்ட விஷயமே வேற. ஆனா உன் தனிப்பட்ட விஷயம் மனைவியை விவகாரத்து பண்ணிட்டு அந்த பிள்ளைக்கு உனக்கு பிறந்த பிள்ளைக்கு ஜீவனாம்சம் கூட கொடுக்க மாட்டேன்னு தோழிக்கு கோடிக்கணக்கில் வீடு வாங்கி கொடுக்குறவன் நீ. அடுத்தது இரண்டாவதாவும் ஒரு துணையை தேடிக்கிட்டு அந்த துணையை நீ பண்ண டார்ச்சர்ல உன் சைக்கோத்தனத்தால அந்த அம்மா உன் மேல அவ்வளோ கம்ப்ளைண்ட் குற்றத்தை சொல்லிட்டு ஒதுங்கி போச்சுது. இப்ப இருக்க தோழியால உனக்கு வருமானம் வருது, உன் யூடியூப் ஓடுது அப்படின்ன உடனே நீ ஏதோ இந்த தோழியோட உட்காந்துட்டு நீங்க நண்பர்களாக ஒரே வீட்டில் வாழ்கிறீர்கள் நாங்க நம்புறோம். அப்படி இருந்துட்டு நீ எல்லாம் பேசலாமா? மனைவிய டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு குழந்தைக்கு பொறுப்பில்லாத அப்பனா நடக்கிற பொறுப்பற்ற நீ தோழிகளோட உல்லாசமா இருந்துக்கிட்டு மனைவியை கைவிடுற நீ எல்லாம் இஷ்டத்துக்கு பேசலாமா? அதாவது நாம் தமிழர் கட்சியெல்லாம் குறை சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும். யாரு குறை சொல்லணும்னா திமுகங்கிற அயோக்கியர்களுக்கும் தகுதி இல்லை, அதிமுகங்கிற அயோக்கியர்களுக்கும் தகுதி இல்லை, வெட்டி கழகங்கிற பைத்தியக்கார கூட்டத்துக்கும் சுத்தமா தகுதி இல்லை. ஒன்ன மாதிரி புரோக்கர் எல்லா இடத்துலயும் பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு சாதகமா பேசுற யாருக்குமே நாம் தமிழர் கட்சிங்கிற இன்னும் அரியணை ஏறி எந்த குற்றச்சாட்டுக்கும் உள்ளாகாத ஒரு கட்சியை சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதே இல்லை. ஒருவேளை அரியணை ஏறி இதே ஊழல் குற்றச்சாட்டுகளோ இதே திருட்டு குற்றச்சாட்டுகளோ இதே மக்களை நசுக்கும் குற்றச்சாட்டுகள் இருந்து நீங்க பேசிட்டீங்கன்னா பரவாயில்ல. எதுவுமே இல்லாத புத்தம் புதுசா அரியணைக்காக காத்துக்கிட்டு 15 வருஷமா மக்கள் பிரச்சனைக்காகவே ஓடிட்டு இருக்க ஒரு கட்சியை நீங்க குறை சொல்றதுக்கு சுத்தமா புரோக்கர் பயல்களுக்கு சுத்தமா தகுதியே கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள்லாம் குறை சொல்லணும்னா நேர்மையாளர்கள் தான் சொல்லணும். சகா ஐஎஸ் மேலாம் எனக்கு பெரிய மதிப்புண்டு. நேர்மைக்கு அவர் தான் எடுத்துக்காட்டுங்கிறது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை.
பல சந்தர்ப்பங்களுடைய நான் பணி செய்யும் போது என்னுடைய நேர்மைக்கு ஒரு அச்சுறுத்தல் வருதுனாலே நான் சகாயம் ஐஏஎஸ் அவர்களை தான் நினைச்சுக்குவேன். அவருக்கு இல்லாத அச்சுறுத்தலா? அவர் வந்து மலனா நம்ம மடு, அவர் வந்து செய்யற அந்த விகிதத்துல நம்ம ஒரு சின்ன துரும்பு கூட நம்ம வந்து தகுதி கிடையாது. அவரே அச்சப்படாதப்ப நாமெல்லாம் அச்சப்படலாமான்னு என்னுடைய என்ன சொல்றது, ஒரு மானசீக குருவா அவரை தான் நான் ஏற்றுக்கிட்டு அவருடைய வழியில தான் நம்ம வந்து நேர்மையா நடந்துக்கணும்னு உள்ள அந்த மனசுக்குள்ள புகுந்ததே அவருடைய செயல்பாடுகள் தான். அவரை மாதிரி நேர்மையாளர்கள் இன்னும் நிறைய இருக்காங்க. ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள். இப்படிப்பட்ட அரசியல்ல நேர்மையாளர்கள் நாம் தமிழர் கட்சியில ஒரு குறையை கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா அந்த விமர்சனத்தை தாராளமா ஏற்றுக்கொள்ளலாம். இல்ல சரி நேர்மையானவங்க, அவங்களோட பார்வை இப்படிதானே இருக்கும், கரெக்ட், நாம இதுல எது சரி பண்ணிக்கலாம்னு கூட யோசிக்கலாம். ஆனா உங்களை மாதிரி அயோக்கியர்கள், உங்களை மாதிரி பணத்துக்காக எந்த எச்ச வேலையும் செய்யக்கூடிய தரங்கட்ட ஒரு மனுஷங்க சொல்றதையோ இல்ல வெள்ளையர்களை விரட்டிக்கிட்டு கொள்ளையர்களாக மாறி இன்னைக்கு தமிழ்நாட்டையே மாத்தி நீ 10 வருஷம் கூறு போடு, நான் 10 வருஷம் கூறு போட்டுக்கிறேன், ஒருத்தர் ஆட்சியில ஒருத்தர் செய்யறத கண்டுக்கவே கூடாதுன்னு ஒரு புரிந்துணர்வு மறைமுக ஒப்பந்தத்தோட இருக்கக்கூடிய திருட்டு திமுக அதிமுக பைத்தியக்கார கூட்ட வெட்டி கழகத்துக்கு சுத்தமா நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கவோ இப்படி கையை சுட்டி காட்டுறதுக்கு கூட தகுதி கிடையாது, அருகதை கிடையாது. நல்லவங்க வாங்க வருஷ கட்டி சொல்லுங்க, திருத்தி கொள்கிறோம். இல்லைன்னா அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை நல்லவர்களுக்கு கூட பார்வையில தப்பா தெரியலாம் சில செயல்பாடுகள். அப்படின்னா சரி அவங்க பார்வை அப்படின்ட்டு நாம வந்து அது ஒரு பெருந்தன்மையா கடந்துட்டு கூட போகலாம். ஆனா உங்களுக்கெல்லாம் கடந்தெல்லாம் போக முடியாது. நீங்க வந்து ரொம்ப எரிச்சலா வாங்கி கட்டிட்டு இதே புரோக்கர் சங்கருக்கு ஒண்ணு சொல்றேன், சின்னத்தை காப்பாத்த முடியல, இவர் எப்படி தமிழ்நாட்டை காப்பாத்த போறாருன்னு நீ ஒரு பைத்தியக்கார சிரிப்பு சிரிச்ச. ஆனா பாரு, நீ சிரிச்சு முடிக்கல, தேர்தல் முடிஞ்சது, தேர்தலுக்கு முன்னாடி நீ சிரிச்ச பைத்தியக்கார மாதிரி நீயே உனக்கே மண்டே பிச்சுக்கிற மாதிரி அண்ணன் வந்து சின்னத்தை இன்னைக்கு மீட்டெடுத்துட்டு வந்துட்டாரு. நீ வந்து ஏதோ ஒரு சின்னம் பறி போச்சே அப்படிங்கிறதுக்காக எகத்தாளம் பண்ண, ஆனா அண்ணன் தான் நினைச்ச சின்னத்தையே இன்னைக்கு வாங்கிட்டாரு. நீ சிரிச்ச பைத்தியக்கார சிரிப்போட பரிசுதான் அது. அடுத்தது இவரெல்லாம் 3% 4% கூட வரமாட்டாருங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல பிரதமருக்கு தான் மதிப்பு, பிரதமரை யாரு கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு விழும். எந்த பிரதமரையுமே ஆதரிக்காத ஒருத்தனுக்கு கண்டிப்பா ஓட்டு விழாதுன்னு நீ தான் பைத்தியக்கார ஒரு கூற்ற வச்ச. அப்போ நீ பைத்தியக்கார மாதிரி சைக்கோ மாதிரி சிரிச்ச. அடுத்த நிமிஷமே அந்த தேர்தலே நீ எகத்தாளம் பண்ண அந்த தேர்தலையே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினாரு. இப்போ நீ எகத்தாளம் பண்ணிட்டு இருக்க. இப்போ உனக்கு தோழி வேற கூட இன்னொரு சின்ன நண்டு வேற உட்காந்துக்கிட்டு 2100 முதல்வர் ஆவாரான்னு. நீ சிரிச்ச அண்ணனுக்கு விவசாய சின்னம் கிடைச்சது. நீ சிரிச்ச, நீ கிண்டல் அடிச்ச அண்ணன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினாரு. இப்போ நீயும் உன் கூட்டமும் முதல்வர் ஆவாரா 2100 சிரிக்கிற. பார்க்கதான் போற 2026லயே முதல்வர் ஆயிர போறாரு. நீங்களே பாருங்க, இந்த திமுக ஆட்சி இதுக்கு முன்னாடி எடப்பாடியார் ஆட்சி காலத்துல எதிர்கட்சியா இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரே ரத்த கொதிப்பு தான். ரத்த கொதிப்புல என்ன செய்வாருன்னா தாம் தூம்னு குதிப்பாரு. கருப்பு ஆரியத்துக்கு எதிராக கருப்பு பலூனை பறக்க விடுவாரு. டாஸ்மாக் சாராய விற்பனைக்கு எதிராக வந்து குடும்பமா நின்று கொடி பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது போராட்டம்னா சட்டையை கிழிச்சிட்டா நின்றுவோன்னு போய் நின்று அதுக்கப்புறம் சட்டையை கிழிச்ச மாதிரி ஒரு நாடகம் ஆடிட்டு வருவாப்புல. இப்படி எதையாவது செஞ்சு அப்பதான் அவர்களுக்கு வந்து நாம தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைமை, நாம வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திருடர்கள் முன்னேற்ற கழகம் இல்ல என்னது திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர், நாம இப்ப வந்து எதிர்கட்சியின் தலைவர்ங்கிறதெல்லாம் அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்முடைய மக்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் நடக்கின்ற பிரச்சனைகள்லாம் அப்பதான் அவங்களுக்கு பிரச்சனையாவே தெரியும். அப்போ அவங்களுக்கு சமூக அக்கறை அப்படி பீச்சிக்கிட்டு வரும். அப்படி மக்கள் பிரச்சனை மேல உள்ள அபிப்பிராயம், மக்கள் பிரச்சனையை எப்படியாவது தீக்கணும்னு அப்படி முடிய பிச்சுக்கிட்டு அலைவாரு. அப்படி அலைஞ்சுதான் இன்னைக்கு விக்க மாட்டிட்டு இருக்காரு. புரியுதா? எதிர்கட்சியா இருக்கும்போது மண்டையை பிச்சுக்கிட்டதுதான், மக்களுக்காக தலையை பிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிச்சை பீல தான் இப்ப வந்து அவர் விக்கு வந்து அழகா மாட்டி அப்படி ஹீரோ மாதிரி தன்னை அவர் நினைச்சுக்கிறாரு. அப்படி நினைச்சு பலம் வராரு.
இதேதான் அதிமுகவுக்கும் பொருந்தும். இப்ப எடப்பாடியாரோட நாடகத்தை பாத்தீங்கன்னா என்னன்னா, அவரு பாட்டுக்கு மக்கள் பிரச்சனையா அலசி ஆராயிறாரு, மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்துடுறாரு, இது பால்டாயில்னு கிண்டல் அடிக்கிறாரு, என்ன சொல்றது நாசுக்கா பேசுறாரு, நல்லா ஹியூமரஸா பேசுறாரு, சிந்திக்க வைக்கிறாரு, எங்கேயா வச்சிருந்தீங்க இந்த மூளைகளெல்லாம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி பண்றாரு. ஆனா அத்தனையும் வேஷம், அத்தனையும் கபட நாடகம். அதாவது ஒரு வலைதளத்துல ஒரு காணொளி பார்க்க நேர்ந்தது. அப்படியே விவசாய மக்களுக்காக உருகி நிக்கிற காட்சியை பார்த்து நானும் கொஞ்சம் நெக்குருகிட்டேன். அப்படியே அப்படியே மக்கள்கிட்ட போய் இவ்வளவு ஏக்கர் கணக்குல நீங்க விதைச்சதா, இத்தனை ஏக்கர் நெல்லா நாசமா போச்சு, இத்தனை மூட்டைகள் முளைச்சிட்டா, இத்தனை நெல் விரயமாயிட்டா, நீங்க எதுவுமே பாதுகாப்பா வைக்கலையா, வைக்க முடியலையா, உங்களுக்கு பாதுகாப்பா வைக்கிறதுக்கு குடோன் கட்டி, நான் என்னுடைய ஆட்சி காலத்துல கட்டி தந்த குடோன் எல்லாம் சிவகாசி பட்டாசுல வெடிச்சு செதறிடுச்சா, அதை இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சரி பார்த்தே தரலையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரே பார்க்கணும். என்னவோ இவரு இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்யும் போது விவசாயிகளுக்கு நெல் குடோன்களை கட்டி கொடுத்த மாதிரியும், அந்த நெல் குடோன்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து சிவகாசி பட்டாசு விபத்துல வெடிச்சு செதறிட்ட மாதிரியும், அதை என்னவோ இப்ப ஆட்சி நடத்துற இந்த திமுக திருவாளர்கள் வந்து சரி பண்ணி கொடுக்காத மாதிரியும் ஒரு பீலா விட்டாரு பாருங்க. என்னவோ அவர் ஆட்சியில அத்தனை மூட்டையில இருந்து புல்லு முளைச்ச மாதிரியும், திமுக ஆட்சியில தான் நெல்லு முளைச்ச மாதிரி ஒரு நாடகம் ஆடுறாரு பாருங்க. இத வந்து கொண்டாடுறதுக்கு நடுநிலை ஊடகங்கள் வேற. அதாவது எடப்பாடியார்கிட்ட காசை வாங்கிட்டு கூவுகிற சமூக ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை புறந்தள்ளிடலாம், அது வந்து காசுக்காக கூவுறது. ஆனா நான் எல்லா கட்சியையும் ஒரே தராசுல வச்சு நிறுத்து பார்த்து அப்படியே பேசி இந்த கொள்ளையர்களுக்கே மீண்டும் வந்து ஓட்டு போட வைப்பேங்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்சஸா இருக்கக்கூடிய, நாம நல்லவங்க நல்ல நியாயமா பேசுறாங்களே நினைக்கிறவங்களும் இந்த எடப்பாடியோட கபட நாடகத்தை கூட, எடப்பாடி ஸ்கோர் பண்ணுகிறார், எடப்பாடி விவசாயிகளோடு நிற்கிறார், மு.க. ஸ்டாலின் அவர்களை கதற விடும் எடப்பாடின்னு சொல்றீங்களே, அவர் ஒரு காலத்துல இதே மாதிரி தானே கதற விட்டாரு, அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? இதே மாதிரி அவர் ஆட்சி காலத்திலேயே மழை பெஞ்சுது, மழை பெஞ்சப்ப அத்தனை நெல் மூட்டைகளும் விரயமாச்சுது, அத்தனை நெல் மூட்டைகள்லயும் கதிரா நெல் செடி முளைச்சு நின்னுதே. அப்பவும் குரல் கொடுத்த ஒரே ஆள் அண்ணன் சீமான் அவர்கள் தான். எதிர்கட்சி அவியல் பண்ணிச்சு, அதெல்லாம் புறந்தள்ளுங்க. இப்ப எப்படி எடப்பாடியார் அவியல் பண்றாரோ அது மாதிரி அன்னைக்கு எதிர்கட்சி அவியல் தான் பண்ணிச்சுன்னு வைங்க. ஆனா கூச்சமே இல்லாம எப்படி எடப்பாடியாருக்காக நீங்க வந்து வக்காலத்து வாங்க முடியுது எனக்கு புரியல. அவர் 13 பேரை துப்பாக்கியால சுட ஸ்டெர்லைட் ஆலைக்காக பொதுமக்களை, எந்த கட்சி மக்கள் கூட கிடையாது, எந்த கட்சி சார்ந்த நபர்களும் கிடையாது, பொதுமக்களை மானாவாரியா சுட்டு கொன்னதுக்கு பொறுப்பேற்காத இல்ல காரணமாக அமைந்த ஒரு எடப்பாடியார் ஆட்சி திருப்பி வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? ஒரு நடுநிலை ஊடகவியலாளரா, ஒரு யூடியூபரா உங்களால எடப்பாடியார், நீங்க உங்களுக்கு திமுக மேல உச்சபட்ச வெறுப்பு இருக்கு, எங்களுக்கும் இருக்கு, திமுக வந்துடக்கூடாதுன்ட்டு நினைக்கிறீங்க, உண்மைதான். அதுக்காக மாற்று, இந்த பிசாசுக்கு மாற்று இன்னொரு பேயா? இப்ப எடப்பாடியார் வந்தா எல்லாம் சரியாயிருமா? கடந்த 5 வருஷத்துல, அதுக்கு முன்னாடி அம்மையார் ஆட்சி காலத்துல கட்டி கொடுக்கப்படாத குடோன்கள் இப்ப நீங்க திமுக ஆட்சியில எப்படி எதிர்பார்க்கலாம்? திமுக ஆட்சி தான் காலத்துக்கும் செய்யாது, அது வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக உருவாக்கப்பட்ட, பறித்து பாக்கெட்டுக்குள்ள அடைக்கப்பட்ட கட்சியாச்சே. அப்படி இருக்கும்போது இந்த அதிமுக மட்டும் இப்படி வந்து இன்னைக்கு துள்றத நீங்க வந்து அப்படியே அதை வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா ஒரு ஹீரோயிசமா உங்களுடைய வலைத்தளங்கள்ல போடுறது என்ன மாதிரியான போக்குன்னே எனக்கு புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நடுநிலை ஊடகவியலாளர்களா திமுகவோட அயோக்கியத்தனத்தையும் பேசணும், இப்ப எதிர்கட்சியா இருக்க எடப்பாடியார் பண்ற நாடகத்தனத்தையும் அம்பலப்படுத்தணும். இப்போ 13 பேரை சுட்டு கொண்ட எடப்பாடியார், கொடநாடு கொலை வழக்குக்கு காரணமான, கொலைகளுக்கு காரணமான எடப்பாடியார், அதுக்கு பிறகு அத்தனை விவசாயிகள் மீத்தேன் ஈத்தேன் ஆரியத்தோட கைக்கூலியா செயல்பட்டு, இன்னைக்கு திமுக எப்படி கைக்கூலியா செயல்பட்டு வருதோ அதே மாதிரி நேரடியாக ஆரிய தேசிய பாஜகவோட இணைஞ்சு மீத்தேன் ஈத்தனுக்காக விவசாயிகளை கஷ்டப்படுத்திய இதே எடப்பாடியார், வீதிதோறும் டாஸ்மாக திறந்து வச்சு சம்பாதிச்ச எடப்பாடியார், நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்குது இத்தனை இந்த மாதிரி நெடுஞ்சாலைகள்ல நீங்க டாஸ்மாக் வைக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே வாசல் நெடுஞ்சாலை பக்கமா பார்த்திருந்தாதான சொல்லுவீங்கன்னு வாசல்ல தெரு பக்கமா வயக்காட்டு பக்கமா மாத்தி வச்சு அதுலயும் சம்பாதித்த எடப்பாடியார் இப்ப வந்து திமுகவோட அயோக்கியத்தனத்தை வெளிச்சம் போட்டு காட்டி இனி அவர் முதல்வர் ஆயிட்டா எல்லாத்தையும் சரி அவர் நல்லா நடத்திடுவாரா? இதே பசப்பு வார்த்தைகளையும் இதே நாடகத்தனத்தையும் தானே மு.க. ஸ்டாலின் அவர்களும் பண்ணிட்டு இருந்தாரு. எதிர்கட்சியா இருக்கும் போது இதே நாடகத்தை தானே பண்ணிட்டு இருந்தாங்க. துணி
துவச்சு கொடுக்கறது என்ன, தெரு தெருவா போய் கோலம் போடுறது என்ன, கடை கடையா ஏறி புரோட்டா போடுறது என்ன, மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்தது என்ன, என்னென்ன வேலைகள்லாம் பண்ணாங்க, என்னென்ன அழிச்சாட்டியங்கள், என்னென்ன நாடகங்களை அவங்க வந்து பிரகடனப்படுத்தி விடியல் விடியல்னு சொல்லி நமக்கு அவியல் தலையில வந்து அரைச்சாங்க. நல்ல மிளகா அரைச்சிட்டு தானே போனாங்க. இவ்வளவு பொல்லாங்கு செய்த இல்ல இவ்வளவு அயோக்கியத்தனங்களை செய்த எடப்பாடியார் இன்னைக்கு கபட வேஷம் போடுறாருங்கிறத உங்களுக்கு சொல்ல மனசு வரலனா, திமுகக்கு மாற்று அதிமுகன்னு எப்படி ஒரு நடுநிலையாளர்களா உங்களால சொல்ல முடியுதுன்னு தான் எனக்கு புரியல. அப்போ ஒரு உளவியல் சார்ந்து இதை பார்க்க முடியுது. எப்படின்னா, பொதுவாகவே எல்லா மக்களும் எப்படி இருக்கீங்கன்னா, பெரும்பான்மையோர் பக்கம் நிக்கணும், பெரிய கட்சிகள் பக்கம் நிக்கணும், ஒண்ணு திமுக பக்கம் நிக்கணும். திமுக வந்து அயோக்கியத்தனங்கள் செஞ்சு உங்களுக்கு எரியும் போது இல்ல மக்கள் அவஸ்தைப்படுறத பார்க்கும்போது ஒரு கோபம் வருது. அந்த கோபத்தை கொண்டு போய் அதுக்கு அடுத்து பெரும்பான்மையான கட்சி எது, அதுக்குதான் போடணும். அப்ப அதிமுக தான் திமுக அடுத்து பெரும்பான்மையான கட்சி, இல்ல பேர் வாங்கின கட்சி, இல்ல ரொம்ப என்ன சொல்றது பாரம்பரிய கட்சி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன செய்றீங்கன்னா அடுத்து அதிமுக பக்கம் நிக்கிறீங்க. அதாவது வேதத்துல ஒரு அழகான ஒரு வாக்கியம் உண்டு, தீங்கு செய்வதற்கு பெரும்பான்மையோர் பக்கம் நில்லாதே அப்படின்னு உண்டு. அதாவது பொதுவாகவே உலகம் யார் பக்கம் நிக்குது, பெரும்பான்மையோர் பக்கம் தான் நிக்குது. அவன் கொள்ளை அடிச்சாலும் சரிதான், அவன் வந்து கொன்னு போட்டாலும் சரிதான், அவன் வந்து திருடி பழச்சாலும் சரிதான், ஏச்சு பழச்சாலும் சரிதான், நாட்டையே வந்து நாட்டு வளங்களையே காவு கொடுத்தாலும் சரிதான். ஆனா அவன் பெரும்பான்மையானவரா இருக்கான், அவனோட பக்கம் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவன் கட்சி பேர் வாங்கியிருக்கு, பாரம்பரிய கட்சி அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல இவன் பெரிய பணக்காரன், இவன்ட்ட ஆள் பலம் இருக்கு, இவன்ட்ட பண பலம் இருக்குங்கிறதுக்காக அவர்களின் நல்ல கைகளா ஒரு கூட்டம் வந்து போய் சேரும். பசை உள்ள பார்ட்டியா, இப்ப நம்ம ஊர் மொழியில ஊர் பாஷையில சொல்ல போனா பசை உள்ள பார்ட்டியா போய் ஒட்டிக்கிறது. ஒண்ணு திமுகங்கிற பசை உள்ள பார்ட்டியில போய் ஒட்டிக்கணும், இல்ல அதிமுகங்கிற பசை உள்ள பார்ட்டியில போய் ஒட்டிக்கணும். இப்படிதான் பெரும்பான்மையான மக்கள் தொண்டர்களா போய் சேர்றாங்க. ஆனா நடுநிலையா இருக்கும், நாங்க வந்து எல்லா அயோக்கியத்தனங்களையும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிக்கிற நீங்கள் ஒருவேளை பணத்துக்கு மயங்காம பேசலாம், நடுநிலையா பேசுறீங்களா இருக்கலாம். நீங்க பணத்தை எதிர்பார்த்தோ எந்த கட்சியில இருந்து வரவே எதிர்பார்க்காம பேசுறீங்க, அது நல்லாவே புரியுது. ஆனா உங்களுடைய மனமும் எதை சார்ந்து இருக்குன்னா பெரும்பான்மையோர் பக்கம் நிக்கணும், பாரம்பரிய கட்சி பக்கம் நிக்கணும்னு தான் தோணுது. அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி கேட்பாங்க, பேய்க்கு பயந்து பிசாசு பக்கமா போறீங்க, இது ஒரு நல்ல தீர்வா, இது நல்ல ஒரு தேர்வா, இது புத்திசாலித்தனமான அணுகுமுறையான்னு கேட்பாரு. இதுவும் பேயின்னு தெரியுது, இது பிசாசுன்னு தெரியுது. ஒண்ணு பேய்க்கு வாக்கப்படுறீங்க, இல்லைன்னா ஐயோ குய்யோன்னு அடிபட்டு போய் இதை டைவர்ஸ் பண்ணிட்டு பிசாசுக்கு வாழ்க்கப்படுறீங்களே, உங்க கண்ணுக்கு நல்லவனே தெரியாதா? இல்ல இதை விட ஒரு என்ன சொல்றது 100% நல்லவர்களோ இல்ல தேவ தூதர்களோ அப்படி தேவ லோகத்து சுந்தரர்களோ பூமியில கிடையாது. ஆனா இவர்களை இந்த பேயையும் பிசாசையும் ஒப்பீட்டு அளவுல வச்சு பார்க்கும்போது மாற்றத்தை தரக்கூடிய, மாற்றத்தை தருவேன்னு பல திட்டங்களை வகுத்து பொதுமக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாதா? நான் வந்து எல்லாத்தையும் தானே பேசுறேன்னு அந்த நடுநிலையாளர் அடிக்கடி சொல்லுவாரு ஊடகத்துல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து நடுநிலையா எல்லாத்தையும் பேசும்போது திருடன் செய்கின்ற செயல்பாடுகளையும் ஊக்கப்படுத்தி பேசுறீங்க. ஒரு திருட்டு, அதாவது ஒரு கொள்ளைக்கார தலைவர், இந்த அதிமுகங்கிறதும் இதே மக்கள் விரோத ஆட்சியை செஞ்ச எடப்பாடியே தான். இவரு வந்து இப்போ இன்னைக்கு வந்து நெல்மணிகளை போய் விவசாயிகளை போய் சந்திக்கிறதையும், திமுக ஸ்டாலின் அவர்களை கொக்கி போட்டு கேட்கிறாரு அப்படிங்கிறதையும், உதயநிதியை பால்டாயில்ட்டாருங்கிறதையும் நீங்க வந்து சொல்ற விதம் இருக்கு இல்லையா, அது எடப்பாடியாரை ஊக்கப்படுத்துறதா இருக்கு. எடப்பாடியார் சார்ந்தோரை இல்ல திமுக மேல வெறுப்பு கொண்ட ஒரு வெகுஜன மக்களை அப்ப எடப்பாடியார் பரவாயில்லைன்னு நினைக்க வைக்கிது. அப்போ நீங்க இந்த திருடன்ட்ட இருந்து ஓட்ட மடமாத்தி இன்னொரு திருடன்ட்ட கொடுக்குறீங்க, அதுக்கு நீங்க காரணமா அமையறீங்க. இது கூட புரியாம நீங்க சொல்லலாம் எடப்பாடியாரை பத்தி. நீங்க அப்போ நான் வந்து நீங்க கேட்கலாம், அப்போ வந்து திமுக மட்டும் பத்தி தான் திட்டி போடணுமா, மற்ற கட்சிகளை பத்தி பேசக்கூடாதா? பேசலாம். எப்படி நாம் தமிழர் கட்சியில சில சறுக்கல்கள் வந்தா, எப்படி நாம் தமிழர் கட்சி அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பேச்சோ செயல்பாடோ கொஞ்சம் முரணா இருந்துச்சுன்னா அழகா இது தப்பு, நான் சுட்டி காட்டுறேன்ப்பா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது மாதிரி எடப்பாடியார் போடுவது நாடகம். எடப்பாடியார் எதிர்கட்சியா இருக்கும்போது இதே மாதிரி புல்லு முளைச்சுது, நெல்லு முளைச்சுது, அவரு குடோன் கட்டி கொடுக்கல. அப்ப இதே எதிர்கட்சியா இருந்த ஸ்டாலின்ல இருந்து அண்ணன் சீமான் அவர்கள் வரைக்கும் விவசாயிகளுக்கு குடோன் கட்டி கொடுங்கப்பா, குடோன் கட்டி கொடுங்கப்பா, நீங்க பினாமி வீடுகளை கட்டுறீங்களே, பிளைட் வாங்குறீங்களே, அங்க சொத்து வாங்குறீங்களே, இங்க சொத்து வாங்குறீங்களே, அதுக்கு பதிலா வந்து நீங்க குடோனை கட்டி கொடுத்து விவசாயிகளை காப்பாத்துங்கம்மான்னு கதர்னாங்க இல்லையா? அப்ப நீங்க செய்யலையே,
நீங்க இதுக்கு முன்னாடி 5 வருஷம் செய்யாததை இப்ப எப்படி நீங்க போய் கேட்பீங்க? நீங்க போன உங்களுடைய 5 வருட காலத்துல நீங்க குடோன் கட்டி கொடுத்திருந்தா அந்த குடோன்ல இப்ப வந்து இந்த மூட்டைகளை வச்சிருப்பாங்க இல்லையா, அப்ப இந்த புல்லும் நெல்லும் முளைச்சிருக்காது இல்லையான்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நீங்க நியாயமானவங்க. அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, எடப்பாடியார் ஸ்கோர் பண்றதா காட்டுறீங்க. அண்ணாமலை வந்து அப்படியே ஒரு ஆரியத்தின் கைகூலி. அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா அவர் ஸ்கோர் பண்றதா காட்டுறீங்க. சாத்தான் வேதம் ஓதுறதா மகிழ்ச்சியா யாராவது சொல்லுவாங்களா? சாத்தான்லாம் வேதம் ஓதுதுப்பா அப்படின்னு சொன்னா அது சாத்தான குறைச்சி நம்ம சொல்றோம், அது சாத்தான்னு சுட்டி காட்டுறோம்னு அர்த்தம். சாத்தான் வேதம் ஓதுது தெரியுமா? சாத்தான்கள்லாம் கூடி எவ்வளவு அழகாக வேதம் ஓதுகிறார்கள். சாத்தான்கள்லாம் மனசு மாறி இப்பொழுது வந்து துதித்து பாட ஆரம்பித்து விட்டார்கள். சாத்தான்கள் ஒன்று கூடி போற்றி பாடுகிறார்கள். அவர்கள் நன்றாக பேசுகிறார்கள். சாத்தானுடைய செயல்பாடுகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு அபத்தமா எவ்வளவு ஒரு அசிங்கமா இருக்குமோ அது மாதிரி இருக்குது. நீங்க வந்து இந்த ஏற்கனவே ஆண்ட இப்போது ஆளுகின்ற கட்சிகளா இருந்தாலும் சரிதான், எதுவுமே நீங்க வந்து தூக்கி பிடிச்சு பேசும்போது இந்த பேய் பிசாசுகளை நீங்க தூக்கி பிடிச்சு காட்டி ஒரு இன்ஃப்ளூயன்சரா மக்களை மடை மாற்றுகிறீர்கள், தவறா வழி நடத்துறீங்க. இந்த மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா சரியா பேசுங்க. இப்பொழுது எடப்பாடியார் செய்யறது வேஷம். இப்போது எடப்பாடியின் செயல்பாடு முந்தைய ஸ்டாலின் அவர்களுடைய கபட நாடகம் போல் இதுவும் இவருடைய எடப்பாடியாரின் கபட நாடகம். இதை தோல் உரிச்சு காட்டுங்க மக்கள்கிட்ட, ஒரு புதிய மாற்றம் உருவாக்குங்க. அப்படி வெட்டி கழகத்தையும் ஆதரிக்கிறீங்க. நான் வந்து எல்லாத்தையும் நியாயமா தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை வேற ஆதரிக்கிறீங்க. அப்போ ஏற்கனவே தலை தெரிச்சு போய் தருதலையா ஒரு கூட்டம் சைக்கோத்தனமா ஒரு நடிகர் பின்னாடி நின்று பொதுமக்களையும் பொதுமக்களோட உயிரை பழி வாங்கியிருக்கு, பொதுமக்களின் பொருட்களை எல்லாம் சேதப்படுத்துது, பொது சொத்துக்களை வேற சேதப்படுத்தி அப்படி அலங்கோலமாக்கி ஒரு போர்க்களத்தை மாதிரி வச்சிருக்குது ஒரு பரப்புரைக்கும் ஒரு மாநாட்டுக்கும். அப்படிப்பட்ட இந்த கூட்டத்தை கண்ட்ரோலே பண்ண தெரியாத ஒரு பைத்தியக்கார தலைவன் இந்த நாட்டை கொடுத்தா எவ்வளவு உங்க பிள்ளையும் சேர்ந்துதாங்க பாதிக்கப்படும், உங்க தலைமுறையும் சேர்ந்துதான் இந்த தற்கூறிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படும். அப்படிங்கிற ஒரு இது இல்லாம அவரு வந்து 20 லட்சம் கொடுத்துட்டாரு, அதை போற்றாம எப்படி பண்றீங்க, நாம் தமிழர் கட்சி அதிகமாக வெட்டி கழகத்தை வந்து விமர்சிக்குது அப்படின்லாம் போடுறீங்க. தப்பு யார் செஞ்சாலும் விமர்சிப்போம். நீங்க வந்து தப்ப சுட்டி காட்டி விமர்சிச்சா பரவாயில்ல. நீங்க எல்லாத்தையும் வந்து திமுகவை அடிக்கிறதா நினைச்சு திமுக மேல உள்ள வெறுப்புல மற்ற கட்சியின் அயோக்கியத்தனத்தை மூடி மறைக்கிறீங்க. மற்ற கட்சியின் கபட நாடகத்தை மறைச்சு அவங்கள தூக்கி விட்டு காட்டி ஒரு கூட்டம் அதிமுக பிசாசு பக்கம் போற மாதிரி பண்றீங்க, இன்னொரு பெரிய கூட்டம் வந்து வெட்டி கழகத்துல பைத்தியக்கார கூட்டத்துல போற மாதிரி பண்றீங்க, இன்னொரு கூட்டம் மதவெறி பாஜகல போற மாதிரி பண்றீங்க. மொத்தத்துல தமிழ் தேசியம், தமிழர் மேல அக்கறையோட தமிழ்நாட்டு வளங்களை பாதுகாக்கணும், அனைத்து உயிர்களுக்குமான இதை பேசணுங்கிற ஒரு இதை பத்தி ஒரு கோமாளித்தனமான அரசியல் மாதிரி பட்டுமுடாமலும் சொல்லிட்டு போறீங்க. இதை ஏன் குறிப்பா இந்த ஊடகவியலாளர்களுக்கு சொல்றேன்னா, ஒரு தவறான தேர்வை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுடைய பேச்சுகள் காரணமா இருக்குன்னா நீங்களும் உங்கள் தலைமுறைகளும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து திருப்பி இதை வந்து ரொம்ப வேதனையோட இந்த காணொலியில வெளிப்படுத்துறேன்.